அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமீன். ரசூல்லா பேர் எப்போ கேட்டால்னா சொல்லணுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லியிருப்பீங்க, எனக்கு காதில் விடல. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அனைவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த ஈத் முபாரக் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தங்கள் அனைவர்களுக்கும் இன்றைய தினத்தில் முபாரக்கான சந்தோஷமான நிலை தந்தருள் புரிவானாக. இன்று போல் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களிலும் அல்லாஹ் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாக்கி தந்தருள் புரிவானாக. புனிதமிக்க ரமலான் மாதம், அந்த மாதம் வருவதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ரசூல்லா துவா செய்துட்டே இருந்தாங்க. யா அல்லாஹ், நாங்கள் ரமலான் மாதத்தை அடையக்கும் பாக்கியத்தை தந்துருவாயாகன்னு சொல்லி அந்த துவாவை நாம செய்தோம். அல்லாஹும்ம பல்லிகனா ரமலான், பல்லிகனா ரமலான். எப்போங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே செய்தோம். தினசரி செய்வோம், அடிக்கடி செய்வோம். ஏன்னு சொன்னால் ரமலான் மாதம் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால் மிகப்பெரிய பாக்கியம் வரும். அதனால தான் ரசூல்லா 2 மாதம் நடந்து கேட்குறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். புனித ரமலானில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து புரிவானாக. அதில் ஏதும் குறை இருந்தாலும் அல்லாஹ் அந்த குறைகளை மறைத்து நிறைவு செய்து ஏற்றுக்கொள்வானாக. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுவுலக வாழ்க்கையும் சிறப்பானதாக்கி தந்தருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய தினத்தில் நாம் தக்பீர் சொல்லுகின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் சொல்லி கடைசியில் வலில்லாஹில் ஹம்த் சொல்கிறோம். இதனுடைய பின்னணி என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், வலில்லாஹில் ஹம்த் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா பெரியவன், அல்லாஹ் தான் எல்லாம் புகழும் அப்படி சொல்கிறோம். இதனுடைய பின்னணி நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லவா? அடியார்கள் தான்ல, அல்லாஹ் தான் நம்ம படைச்சான். அப்போ அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் எப்படி இருக்க சொல்லுகின்றான்? குர்ஆன் ஷரீஃபை நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் அல்லாஹ்வோடு எப்படிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. மனிதர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அதில் காபிர்கள், யகூதிகள், நசாராக்கள், மோமின்கள், நபிமார்கள் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லா மனிதர்களுக்கும் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், நீங்கள் அனைவருமே எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் அல் ஃபுகரா இலல்லாஹ், என் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கின்றோம். யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், முதலாளர் தொழிலாளர் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மனிதன் என்று சொன்னால் மனிதர்கள் அனைவருமே அல்லாஹ் இடத்தில் நாங்கள் தேவையுடையவர்கள். முஹ்தாஜ். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? கனி, அவன் தேவையற்றவன், அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன். அப்போ இந்த உலகத்திலேயே தேவையற்றவன் என்பது யாரும் அல்லாஹ் மட்டும்தான். மற்ற எல்லாருமே அவனிடத்தில் தேவையுள்ளவர்கள். முஹ்தாஜ், ஃபகீர். அல்லாஹ் ஃபகீர், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் ஃபகீர்கள். அப்போ இது அல்லாஹ் இந்த செய்தி என்ன சொல்றனா, நீங்கள் என்னிடத்தில் உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் தான் நீங்கள் கேட்டு பெற வேண்டும். அப்போ நம்முடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான். பரவாயில்ல, என்னை மதிச்சு நான் பெரியவன், நான் தான் எல்லாத்தையும் கொடுப்பவன் சொல்லி என் மேலே நல்ல இடத்தை வச்சு மதிப்பு வச்சு கேட்குறான். என்னோட அடியான் சந்தோஷப்படுறான். கேட்கலன்னு வச்சுங்க, அல்லாஹ்க்கு தெரியுமில்லப்பா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்குறோன்னு சொல்லி.
அல்லாஹ் கேட்காமலே கொடுப்பான், அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ் எதை விரும்புகிறான்? கேட்பதை விரும்புகின்றான். என்ன மரியாதை கொடுத்து, நான் சொன்னதை மரியாதை கொடுத்து என்கிட்ட கேட்குறா பத்தியா. அதனால தான் குர்ஆன் ஷரீஃபில் பார்த்தபடி சொன்னால் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லாருமே அல்லாஹ்ட்ட கையேந்திருக்கிறாங்க. ஏதாவது விதத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவு ஞானத்தை அதிகமாக கொடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா எல்லா நபிமார்களும் அல்லாஹ் தாலா என்னுடைய நபிமார்கள் தானே நான் கேட்க வேண்டியது, நானே கொடுக்குறான், அது வேற விஷயம். ஆனால் கையேந்துகின்ற பொழுது, தன்னுடைய ஹாஜத்தை கேட்கின்ற பொழுது, இயலாமல் வெளிப்படுத்துகின்ற பொழுது, யாரெல்லாம் என்னால் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் முடியாது, நீ தான் எனக்கு கொடுக்கணும், நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்விடத்து சரணடைகின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அது மட்டுமல்ல, நீங்கள் எதையெல்லாம் கேட்க வேண்டும், எப்படியெல்லாம் கேட்க வேண்டும், அதையெல்லாம் குர்ஆன்ல சொல்லி தர்றான். இப்படி கேளுங்க, இப்படி கேளுங்க, இப்படி கேளுங்க. பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, இப்படி கேளுங்க. உங்களுக்கு ரிஸ்க் வேணுமா, இப்படி கேளுங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு இப்படி கேளுங்க, உங்கள் மனைவி மக்களுக்கு இப்படி கேளுங்க. நிறைய எல்லாம் சொல்லித்தர, இப்படி கேளுங்க, இப்படி கேளு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்பதை விரும்புகின்றான். அப்போ இன்னைக்கு நாம் பார்க்க வருது, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அந்த வரிசையிலே எதையெல்லாம் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் சொல்லுகின்றான் அல்லவா, அந்த வரிசையிலே மிக மிக முக்கியமான ஒரு துவா. அல்லாஹ் இடத்தில் நாம ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். குர்ஆன் ஷரீஃப் எடுத்து பாருங்க, எடுத்த உடனே சூரத்துல் ஃபாத்திஹா என்ன வருது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். துஆ, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். ஹிதாயத் தான் கொடுக்கணும். ஹிதாயத் என்னங்க? ஹிதாயத் என்பது என்ன? நம்முடைய ஒரு லட்சியம் இருக்கிறது. இந்த லட்சியம் ஒரு குறிக்கோள். அந்த லட்சியத்தை, குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் உதவி செய்தால்தான் அந்த குறிக்கோளை அடைய முடியும். அந்த குறிக்கோளை அடைவதற்கு, லட்சியத்தை அடைவதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் அல்லவா, அதுக்கு பேர் தான் ஹிதாயத். அப்போ மனிதனுடைய குறிக்கோள், லட்சியம் பல இருக்கலாம். முக்கியமான லட்சியம் என்ன, முக்கியமான குறிக்கோள் என்ன? இந்த உலக சம்பந்தப்பட்டது. அப்புறம் முக்கியமான குறிக்கோள் என்ன? நம்முடைய நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷமா இருக்கணும், நீடிச்சு இருக்கணும். அந்த வாழ்க்கை என்னங்க? அதான் சொர்க்கத்தில் வாழ்க்கை. அப்ப மனிதனுடைய, குறிப்பாக மோமினுடைய லட்சியம் என்னங்க? என்ன லட்சியங்க? சொர்க்கம் கிடைக்க வேண்டும். அதான் நிரந்தரம். இந்த உலகத்துல அது கேட்கறது, இது கேட்கறக்காரன் பதவி கிடைக்குது, நிரந்தர பதவி நிரந்தரமா இல்லை, சொத்து நிரந்தரமா இல்லை, ஆரோக்கியம் நிரந்தரமா இல்லை. இதெல்லாம் கேட்கற தேவைதான், நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும். ஆனா அது நிரந்தரம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். வலக்கும் ஃபிஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். நீங்கள் கேட்பதெல்லாம், நீங்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கும். ஹாலிதீன ஃபிஹா, நிரந்தரமாக கிடைக்கும், மவுத்தே கிடையாது. வளப்பெரு சந்தோஷம். அதான் அப்போ உண்மையான குறிக்கோள் என்னங்க? சொர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் சொல்லுகின்றான்? ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யுங்கள். அப்போ சொர்க்கத்திற்கு போற வழி என்னங்க? ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யணும். எனவே அல்லாஹ் நம்ம ஹிதாயத்தை கொடுத்து சொன்னார், யாரெல்லாம் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு, அந்த லட்சியத்தை அடைவதற்கு, ஈமான் நல்ல அமல் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் நல்ல அமல் செய்வது, அதற்கு உதவி செய்வது, ஹிதாயத் செய்வது யாரு கையிலும் கிடையாது.
அல்லாஹ் நினைச்சாதான் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியும். இந்த ஹிதாயத் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஹிதாயத் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃபில் நான் பார்க்கின்றோம், நபிமார்களுடைய ஃபேமிலி, நபிமார்களுடைய குடும்பத்திலேயே அல்லாஹ் சிலருக்கு ஹிதாயத்து கொடுக்கல, ஈமான் அமல் கொடுக்கலங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த குடும்பத்தில் பிறகுறாங்க? சிலை வணக்கம் புரியவர்கள் அல்ல, சிலையை செய்து விற்கக்கூடியவர்கள். அந்த குடும்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகுறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்து விட்டால் அத்தாவுக்கு ஹிதாயத்தை கொடுங்க. ஆசர் ஏதாவது கொடுத்தானா? இல்லை. அப்ப நபியுடைய குடும்பம், நபியுடைய பாவா, அவருக்கு ஹிதாயத் கிடைக்கல. அத்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, புள்ள கனான், பிள்ளைக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. அவருடைய மனைவி ஹிதாயத் கிடைக்கல. ஃபிரௌன் ஹிதாயத் கிடைக்கல. ஃபிரௌனுடைய மனைவிக்கு எல்லாம் ஹிதாயத் கொடுத்துட்டான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபிரௌன் தன்னுடைய இறைவன் சொல்லக்கூடியவன், அவனுக்கெல்லாம் ஹிதாயத் கொடுக்கல. அல்லாஹ் நினைச்சா அவன் மனைவிக்கு ஹிதாயத் கொடுத்துட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சா யாருங்க? அபூ லஹப், ஹிதாயத் கிடைக்கல. ரசூலுல்லாஹ் வெட்ட போறாரு, கொலை செய்ய போறாரு. யாருங்க? உமர் பட்ட கொலை செய்ய போறாரு. அவருக்கு எல்லாம் ஹிதாயத் கொடுத்துட்டான். எந்த அளவு ஹிதாயத் கொடுத்தான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவதா இருந்தால் அதற்கு தகுதியானவர் யாருங்க? உமர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹிதாயத் என்பது எவ்வளவு விஷயம். அல்லாஹ் சொல்றான், இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பினர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது. ஹிதாயத் என் கையில் இருக்கிறது. வலாக்கின்னல்லாஹ் யஹதி மன் யஷா, நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவருக்கு தான் ஹிதாயத்து கொடுப்பேன். அதான் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தா என்ன செய்யுங்க? அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் பெரியவன், அவனுக்கெல்லாம் ஹிதாயத் கிடைக்கலையே, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் கொடுத்தான். என்னோட முயற்சி இல்லை, அல்லாஹ் நீ தான் பெரியவன், அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு தான் ஷுக்ர். அதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் ரமதானில் நோன்பு வைத்து நல்ல அமல் செய்து விட்டீர்கள் அல்லவா, நான் நினைத்திருந்தால் உங்களுக்கு ஹிதாயத் கொடுக்காம போயிருக்கலாம். ரெண்டு விதத்தில், ஒன்று மர்ஹூமாக்கி இருக்கலாம். எத்தனை பேர் மர்ஹூமாயிட்டாங்க? அவங்க நினைச்சாலும் முடியுமா? ரமதான் வரதுக்கு முன்னாலேயே போயிட்டாங்க. நல்லவங்க தான், ஆனால் ஹிதாயத் கிடைக்கலையே. சில பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க, இருந்தும் மற்ற மாசத்துக்கு போல அவங்க அப்படியே கழிக்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்துட்டாருண்டா நினைத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஞாபகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அல்லாஹ் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாகும் வலஅல்லகும் தஷ்குரூன், உங்களுக்கு நான் ஹிதாயத்தை கொடுத்தேனே அதை நினைத்து பாருங்கள், அதற்காக நீங்கள் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து சொல்லுங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அப்போ ஈமான் எவ்வளோ பெரிய இதுங்க. ஒருத்தருக்கு ஈமான் கொடுத்துறான்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய நியமத்து கிடையாது. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் கற்பனை செய்து பாருங்க, ஒரே ஒருத்தர் தான் மூமினா இருக்கிறார். உலகத்திலேயே ஒருத்தர் தான் மூமினா இருக்கிறார். எல்லாருமே ஈமான் இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் அது வரைக்கும் கியாமத்தை வர வைக்க மாட்டான். அந்த ஒருத்தருக்காக அல்லாஹ் உலகத்தில் என்ன செய்வான்? உலகத்தை ஏற்பாட்டிப்பான். அந்த ஒருவர் கூட இல்லை என்றால் தான் கியாமத்து வரும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு மூமினுக்காக வேண்டி இந்த உலகத்தை அல்லாஹ் நிலைத்திருக்க செய்யணும்னு சொன்னால் அந்த ஈமான் எவ்வளோ பெரிய பவர் உள்ளது. அந்த ஈமானுக்கு நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோமாங்க? எல்லாம் எவ்வளோ பெரிய ஞாபகத்தை கொடுத்துருக்கோம். இந்த சுக்ரியா சொல்கிறோமா இல்லையாங்க?
அதை விட பெரிய நியாமத்து என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக நமக்கு கிடைச்ச பெரிய நியாமத்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தாகவோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தாகவோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தாக இல்லாமல் ரசூலுல்லாஹ் நமக்கு நபியாக கிடைத்தது பெரிய நியாமத். அல்லாஹ் சொல்லுகின்ற லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நபியாக கிடைத்தது நான் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக நாம் இல்லை என்றால் நமக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்குமாங்க? ஒரே ஒரு இரவி நீங்கள் இபா செய்தால் 1000 மாதங்கள் இபா செய்த நன்மை கொடுத்தார் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்காக அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம பற்றி ரொம்ப கவலை. ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார், ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை, என்னுடைய உம்மத்து நிறைய நன்மை சம்பாதிக்கணும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசை. ரசூலுல்லாஹ் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், பஹுத் மெஹர்பான், ரொம்ப அன்பு. எந்த அளவுக்கு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. அவரோட அல்லாஹ் பார்க்குறாங்க, என்னுடைய ஹபீப் என்ன ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. ஜிப்ரைல் போய் கேளுங்க, என்ன விஷயம் கேளுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவரை வீர சொல்கிறாங்க, என்ன விஷயம் ரொம்ப கவலையாக இருக்கு? இல்லை, நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன ஆகுமோ அந்த கவலையாக இருக்கு எனக்கு. அல்லாஹ் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, உங்கள் உம்மத்து விஷயத்தில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ நான் அதை திறந்தையா. குர்ஆன் ஆயத்து இருக்கிற அல்லாஹ் தஆலா வல்லுஹா சூரால வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதருல்லாஹ். நபியே, உங்கள் உம்மத்துக்கு நான் என்ன செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அதை நான் செய்ய தயார். நல்லா வாக்குறுதினான். சாதாரண விஷயமா அது? இப்போ உடனே ரசூலுல்லாஹ் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸில் இந்த ஆயத்து தஃப்சீரில் எழுதுகிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ் எதை நான் விரும்புகிறேன்னு அல்லாஹ் கொடுத்து விரும்புகிறேன் சொல்லிட்டான்ல. நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட நான் சொல்லுவேன், யா அல்லாஹ், என்னுடைய விருப்பம் என்ன? என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற சொன்னீங்கல்ல, என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் கூட நரகத்தில் போகக்கூடாது, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பு, அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேன். அப்போ அந்த தஃப்சீர் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ற பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது, அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறான். சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானா, ஓகே நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் உங்களுடைய உம்மத்தில் எல்லாரையும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, அரதீது யா முஹம்மத், போதும் அவங்களுக்கு சந்தோஷமா அவங்களுக்கு? அப்போ தான் நான் சொல்லுவேன், ரதீது யா ரப்பி, இப்போ தான் எனக்கு போது சந்தோஷம். அப்போ நியாமத்துகள்லேயே ஹிதாயத்திலே மிகப்பெரிய ஹிதாயத்துனாங்க. ஒன்று, நம்ம எல்லாம் மனிதனாக படைத்த ஒரு ஹிதாயத்து, அதிலும் மோமினாக படைத்த ஒரு ஹிதாயத்து. மிகப்பெரிய ஹிதாயத்து என்ன? ரசூலுல்லாஹ் உம்மத்தாக படைத்த ஒரு ஹிதாயத். அப்போ இந்த ஹிதாயத்துக்கு நாம் எந்த அளவுக்கு சுக்ரியா சொல்லுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றாங்க. அதனால தான் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்குர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ரொம்ப சந்தோஷம். குர்ஆன் நீங்கள் எடுத்து பாருங்கள், குர்ஆனில் முதல்ல எடுத்த உடனே என்ன சூரா வருதுங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி ஆரம்பிக்கிறோம்? அதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சூரத்துல் அன்ஆம் சூரா, அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். சூரா ஃபாத்திர், அல்ஹம்துலில்லாஹில்லதீ, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய இடத்துல சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு அல்லாஹ் புகழ்ந்து ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்? வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தானே அதற்கு என்ன செய்யணுங்க?
அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்ரியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்ல, சுக்ரியா சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் லைன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் எவ்வளோ நீங்கள் சுக்ரியா சொல்லுவீங்களோ உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டே இருப்பேன். அப்போ நம்ம அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத்திற்கு குர்ஆன் சொல்லுது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் துஆ செய்துட்டே இருக்கணும். அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்துட்டு அப்புறம் ஹிதாயத் செய்யணும். ஆமாம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யாரெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடுத்துட்டான், திருப்பி அதுக்கு சொல்லிட்டே இருக்கணும். அப்படின்னு சொன்னால் அந்த ஹிதாயத்தில் நிலைத்திருப்பதற்காக துஆ செய்யணும். அந்த ஹிதாயத்தில் நிலைத்திருக்கணும். அதான் அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றா, நல்லடியார்கள் இறைநேசம் எப்படி துஆ செய்வாங்களாம், ரப்பனா லா துஸிகு குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்த பிறகு எங்களை நாங்கள் வழி தவறாமல் பார்த்துக்கோ. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷைத்தான் இருக்கா பற்றிய ஷைத்தான் அல்லாஹ் சொல்லி இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். அந்த ஷைத்தான் என்ன பண்ணா, யா அல்லாஹ் இந்த மனுஷனால தானே என்னை வந்து தூக்கி எறிஞ்ச, அதனால் இந்த மனித சமுதாயத்தை முடிஞ்ச வரைக்கும் நேரான பாதை வந்து ஒன்று அடைவதற்கு நான் விடமாட்டேன். لأقودن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. மனிதனை முன்னால் வந்து கெடுப்ப, பின்னால் கெடுப்ப, வலது பக்கம் கெடுப்ப, இடது பக்கம் கெடுப்ப, உலகத்தை தான் நடக்குது. கொஞ்சம் ஏமாந்தான் போச்சு. நல்லா சொல்கிறான், வலா தஜிதன்னா அக்ஸரம் ஷாக்கிர், அதிகமானவர்கள் உனக்கு சுக்குர் செய்ய மாட்டார்கள். அதை மாதிரி நான் பண்ணுவேன்றான். அதனால் எல்லாரும் ஹிதாயத்தை கொடுத்துட்டான், ஈமான் ஹிதாயத் கொடுத்துட்டான், நல்லா ஈமான் கொடுத்துட்டான். இருந்தாலும் என்ன சரிங்க, எதின சரா கேட்டுகிட்டே இருக்கணும். எதுவரை கேட்கணும்னு சொன்னால் எதுவரை கேட்கணும். நம்மளுடைய லட்சியம் என்னங்க, ஆரம்பம் சொன்னால் என்ன லட்சியம், எங்க சொர்க்கம் அடையணும். அந்த சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் சிராத்துல் முஸ்தகீம் போயிட்டே இருக்கும். இடையில ஷைத்தான் வரான், லஅகூதன்ன சிராத்தல் முஸ்தகீம் வந்து உட்காந்துக்க, நான் தடுப்பேன். போகாது பாரு, ரம்ஜானில் சம்பாரிச்சது சும்மா தொழுது அப்போ வேலையை பார்ப்பான், மனசில் போடுவான், தொழுது போய் கெடுப்பான், நோன்புக்கு கெடுப்பான். அப்போ அல்லாட இதாக செய்யணும். அந்த எதிரி விட்டு தப்பிக்கிறதுக்கு, நேரான பாதை போகிறதுக்கு என்ன செய்யுங்க, துவா செய்துட்டே இருக்கும். எது வரைக்கும் துவா செய்யணும், லட்சியத்தை அடைகின்ற வரைக்கும். அதனால தான் சொர்க்கவாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னு குர்ஆன் எல்லாம் சொல்கிறான். சொர்க்கவாசி குர்ஆன் சரி சொல்லுவாங்களாம், சொர்க்கத்தில் போய் கால் வச்சு உள்ள போன உடனே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாஸா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். நல்ல வேலைப்பா, தப்பிச்சப்பா, இந்த ஷைத்தான தப்பிச்சப்பா. அல்ஹம்துலில்லாஹ் ஹதானா லிஹாஸா, இந்த சொர்க்கத்தில் வந்து சேருவதற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வந்திருக்க முடியாது. அப்போ இந்த ஹிதாயத் எதுக்கு வரணுங்க, சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற வரைக்கும் ஹிதாயத்து கேட்டு. அதனால தான் குர்ஆன் ஷரீஃபில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தினமும் நம்ம என்ன செய்கிறோம், துஆ கேட்குறோம். இந்த உணர்வோடு கேட்கணும், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு என்னை காப்பாற்றி நேரான பாதையில் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கிறவங்க இதான் காப்பாற்றணும். சொர்க்கத்தில் ஒரு காலை வச்சிட்டோம், அப்போ கூட சொல்ல முடியாது, அப்போ ஷைத்தான் கெடுத்துருவோம், சொல்ல முடியாது. 2 கால் உள்ள போயிடணும், ஒரு கால் உள்ள வச்சுட்டோம், அப்போ கூட கொஞ்சம் ஷைத்தானை போயிடணும், கெடுத்துருவோம். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கெடுத்தா இல்லையா, சொர்க்கத்திலே வெளியே கொண்டு வந்துட்டான்ல, எல்லாம் சொல்லிக்கின்ற அதை தான் ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, ஷைத்தானை உசாரா இருங்க எல்லாம் சொல்லிக்கிட்டேன். லா யஃப்தினன்னகும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவாக்கும் மினல் ஜன்னதி, உங்கள் அத்தா அம்மா 2 பேரையுமே சொர்க்கத்தை விட்டு வெளியே போனான்னா ஷைத்தான், அவட்ட உஷாரா இருக்குன்னு சொல்லலாம் தலை. அதனால
சொர்க்கத்தை ஒரு காலை வச்சாலும் போதாது, 2 காலம் உள்ள போன பிறகுதான் அப்போதான் அல்ஹம்துலில்லாஹ். அது வரைக்கும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லிட்டு இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஹதானா லிஹாதா. அப்போ இப்போ நாம் என்ன துவா செய்யணும்? யா அல்லாஹ், நோம்புல எப்படி நாங்கள் ஆர்வமாக இபாதத் செய்தோமோ, எப்படிங்க நோம்புல ஆர்வமாக செய்தோம். ஃபஜரில் பாருங்க கூட்டம், அல்ஹம்துலில்லாஹ். லொஹரில் பாருங்க கூட்டம், அசரில் கூட்டம். இன்னைக்கு லொஹரில் பார்க்கணும். யா அல்லாஹ், போன ரமதான் பிறை 1 அன்று எப்படி நாங்கள் இதாயத்து கொடுத்தியோ, இன்னைக்கு எனக்கு இதாயத்து கொடு. கேட்கலாங்களா? பார்க்கலாமா? சைத்தான் கடுப்பா. ஒரு நாள் சந்தோஷமா இருப்பா, ஒரு மாதம் கஷ்டப்பட்டு ஜாலியாக இருப்பா. அப்புறம் நாளைக்கு பார்த்துறாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவான்? ரெஸ்ட் எடுப்பா, பார்க்கலாம். அதனால என்ன பண்ணணும்? யா அல்லாஹ், ரமதானில் எப்படி எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தாயோ, தொழுவதற்கு 5 வார் தொழுவதற்கு, ஜமாத்தா தொழுவதற்கு, நல்ல காரியம் செய்வதற்கு, அதே மாதிரி எண்ணங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. என்ன அதுக்கு பேர்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த ஹிதாயத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று துவா செய்து இருக்கிறோம். துவா செய்யலாங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ரமதான் ஷரீஃபில் எப்படி நாம் ஆர்வத்தோடு இபாதத் செய்தோமோ, வருகின்ற காலங்களிலும் ஆர்வத்தோடு இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இன்றைய தினத்தில் அல்லாஹ் ஹதீஸில் வருகிறது, ரொம்ப சந்தோஷப்படுறான். ரொம்ப சந்தோஷப்பட்டு, அடியார்களே, நீங்கள் நோன்பு வச்சிங்க, தொழுதிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆகிரத்து விஷயத்தில் என்ன கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்குறேன். துன்யா விஷயத்தில் நம்ம யோசனை பண்ணி உங்களுக்கு எது சாதகமாக தான் கொடுக்குறோம் சொல்லி. அதனால் நம்ம ஆகிரத்தை பற்றி கேட்டால் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும். துன்யா விஷயத்தில் நம்ம கேட்போம், எது சாதகமாக இருக்கும். இப்போ நம்ம கேட்க வேண்டியதுவா என்ன? யாரெல்லாம் துன்யாவில் உலகம் அனைத்திலும் பதட்டமான சூழ்நிலையை நீக்கி, நாங்கள் பதட்டமான சூழ்நிலை நீக்கி நிம்மதியான சூழல் உருவாக்கி தந்துருவாயாக. அதே மாதிரி நமக்கு அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்காமல் போகின்றது. அந்த அத்தியாவசியமான பொருட்கள் சுலபமாக கிடைப்பதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி தந்துருவாயாக. அத்தியாவசிய பொருட்கள்லாம் கம்மிப்போம். அதான் கேஷில், அப்புறம் கேஷ் நிறைய இருக்குது, கிடைக்க மாட்டேது, கேஸ் கிடைக்க மாட்டேது. அதனால் யா அல்லாஹ், கேஷ் கொடுத்தாலும் கேஸ் கிடைக்க மாட்டேது. யா அல்லாஹ், எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் சொல்ல அடுக்குமுறை நல்லா பார்ப்போம். எல்லாம் கேஷ் கொடுத்தாலும் கேஸ் கிடைக்க மாட்டேது. அதனால் நீ எப்படியாவது கேஸ் போட்டு அதை ஜெயிக்க வச்சு எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ் கிடைக்க தௌஃபீக் செய்தருள் புரிவாயாக. யார் சொன்னால் கேஸ் கிடைக்கணும்னு சொன்னால் எல்லாம் விலையேறுது இல்லையா? தட்டுப்பாடு மிக முக்கியமான பொருளாக இருக்கின்றது. அதனால் யா அல்லாஹ், இந்த உலகம் அனைத்திலும் அனைத்து மக்களுக்கும் எது விதமான இது என்ன சொல்கிறேங்க, எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுவாயாக. பதட்டத்தை நீக்க அருள்வாயாக. ஒரு பதட்டம் இருக்கா இல்லையா? என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லும், அந்த பதட்டம் எல்லாம் நீக்குவான். இதாயத்து. அதே மாதிரி நமக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் எந்த விதமாக தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்க தௌஃபீக் செய்தருள் புரிவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.